இந்த ஒரு கட்லெட் மட்டும் செஞ்சு கொடுங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செஞ்சீங்கன்னு மறுபடியும் செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டில். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து சுரக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுரக்காய் கட்லெட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது. எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சுரக்காயும் சேர்த்து இருக்கிறதுனால நீர் சத்து உள்ள காய் தான். அதனால் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு வந்து மேலே இருக்கிற தோலை நல்லா சீவிட்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துனதுக்கப்புறமா வந்து இதில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணி நமக்கு வேண்டாம். இல்லைனா கட்லெட் ரொம்ப தண்ணியாகிடும். அதை துருவி வச்சுருந்த சுரக்காய் எல்லாமே நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அது கூட வந்து நான் காய் வந்து பீட்ரூட் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கேரட்டு வேறு எந்த காயாக இருந்தாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் இதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இது கூட வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து மாவு நல்லா உருண்டை பிடிக்க வரும். அதுவும் இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக தான் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் உருண்டை தட்டுங்க. இந்த ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம தட்டினோம்னா கட்லெட் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்கிட்ட ப்ரெட் கிராம்ஸ் இல்லாததுனால ப்ரெட்டே இல்லை. அதனால் வந்து ரஸ்க்கு தான் வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ பேன் எடுத்துகிட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த ரஸ்கில் போட்டு நல்லா வந்து 2 பக்கமாக போட்டுட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நல்லா மொறு மொறுன்னு ஆகும். அப்போ வந்து எடுத்தோம்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்குமே வந்து இது சொரக்காயில் செஞ்சதுன்னே கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி